ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா கிட்ட வந்து சாரி கேட்டு, சாரிம்மா இதுக்கு மேலே என்னுடைய கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் முழுக்க நீ தான் எடுக்கணும்னு நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்பட்ட சிந்தாமணி கிட்ட நீங்கள் வாழ்ந்தால் போதும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் இப்படி இருந்தால் கடைசியில் உங்களுக்கு இதுதான் நிலைமைன்னு சொல்லி பயங்கரமாக கோபப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து மீனா கிளம்பி போகிறாங்க. இப்போ முத்து வந்து மீனாவுக்கு என்ன மீனா, நான் உனக்கு நினைச்சிட்டே இருந்தேன், நீ கரெக்டாக கால் பண்ணிட்டுறாங்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன மீனா, ஏதாவது பிரச்சனையா இருந்ததுங்க, அதை நான் சால்வ் பண்ணிட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து கேட்டதும் எல்லா விஷயமும் மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பயங்கரமாக கோபப்படுறாங்க. அந்த மேனேஜரை நீ உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட்டியா, எதுக்காக அவனை சும்மா விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் வந்து சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உடனே உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க, அதனால தான் நானே வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டேன். எனக்கு கூட எல்லாருமே இருந்தாங்க, சீதா, ஸ்ருதி, சத்யா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் உனக்கு கஷ்டம்னு வரும்போது உன் கூட இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு மீனான்னு சொல்லி முத்து சொன்னதும், நீங்க யாரும் இல்லைன்னு சொன்னது என் மனசுல என் கூடவே தான் நீங்க இருக்கீங்க, அப்புறம் எப்படி இல்லைன்னு சொன்னீங்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம முத்து வந்து மாலையும் ஸ்வீட்டை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. மீனா எப்படிப்பட்ட விஷயம் சாதிச்சிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க, எல்லாருமே அது மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லி முத்து வந்து விஜயாவை ப்ளேம் பண்ணி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து அதுக்கு தான் கான்ட்ராக்ட் பேப்பரை படிச்சுட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லி மீனாவை இன்சல்ட் பண்ணுறாங்க. உடனே முத்து, ஏன் நீ வாங்குறேன்னு சொன்னியே, நீ என்னத்தை பண்ணி சைன் போட்டு நீ 30 லட்சத்தை ஏமாந்து உட்காந்துட்டு இருக்கே நல்லா சொல்லி பேசுறாங்க. உடனே ரோகிணி, மனோஜ் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் தலையிடுற, அமைதி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்து உடனே விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன்ல இருக்கு. இந்த சிந்தாமணி இப்படி பண்ணுவாங்க நினைச்சு பார்க்கல, மீனாவை எப்படியாவது பழி வாங்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாருமே ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.